Okay, find all the duplicates in array. ஒரு array கொடுத்திருக்காங்க of length n where all the integers of nums are in the range 1 to n. So integers எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும்னா 1 to n வரைக்கும் தான் இருக்கும். 10 நம்பர் இருக்குன்னா 1 to 10 வரைக்கும் தான் இருக்கும் நம்பர்ஸ். And each integers appears at most twice. Maximum 2 தடவை தான் வரலாம் அந்த integers. Return an array of all integers that appear twice. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா return an array of all integers that appear twice. எந்தெந்த இன்டிஜர் 2 தடவை வந்திருக்கோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 2 2 தடவை வந்திருக்கு, 3 2 தடவை வந்திருக்கு, அதை மட்டும் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு லூப் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆர்டர் ஆஃப் ஒன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆக்சிலரி ஸ்பேஸ். ஆக்சிலரி ஸ்பேஸ்னால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேஸ். ஆனால் நம்ம அவுட்புட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இல்லை, அதுக்கு வந்து அவுட்புட் வேணால் நம்ம அவுட்புட்டுக்கு வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதில் கன்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் மேக்ஸிமம் அரேலேருந்து வந்து 1 lakh தான் இருக்கும். ஸோ அப்போ 1 lakh இன்டிஜர்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அரேவுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to 1 lakh வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா என்னுடைய லாஜிக் வந்து I will declare a bitmap. என்ன நம்பர் வருதோ, this is some space, எத்தனை நம்பர் வருதோ அத்தனை பிட்ஸ் வச்சுக்கணும். இப்போ அரே லென்த் 8 அப்படின்னா 8 பிட்ஸ் வச்சுப்பேன். அரே லென்த் 1 lakhனா 1 lakh பிட்ஸ் வச்சுப்பேன். ஓகே, ஸோ இந்த பிட்ஸை முதல்ல டிக்ளேர் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை போய் செட் பண்ணிவிடுவேன். அந்த நம்பர் திருப்பி வந்துச்சு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை போய் பார்ப்பேன். ஏற்கனவே செட் ஆகியிருந்தா ஏற்கனவே வந்துருக்குன்னு அர்த்தம், என் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் த லாஜிக். ஓகே, முதல்ல இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐ ஹவ் டு டிக்ளேர் அ பிட் மேப். ஸோ பிட் மேப் டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் இன்டிஜர் பிட் மேப். அப்படின்னா எனக்கு என்ன லென்த் வருது, ரைட்? ஸோ ஒரு பிட் மேப் அப்படின்னா பிட் மேப் வந்து என்ன லென்த் வருது அத்தனை பிட்ஸ் வேணும் எனக்கு, கரெக்டாக? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் 8 அப்படின்னா நான் ஒரு இன்டிஜர் அரே ஆஃப் 8 டிக்ளேர் பண்ணால் எத்தனை பிட்ஸ் வந்துடும்? இன்டூ 32 அத்தனை பிட்ஸ் வேணும். ஆனால் எனக்கு 8 பிட்டு தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 32 போடணும், ப்ளஸ் 1 போடணும். ஓகே, ஸோ பிட் மேப் டிக்ளேர் பண்ணும்போது இன்ட் பிட் மேப் சொல்லலாம், பிட் செட் சொல்லலாம். பிட் மேப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இன்ட் ஆஃப் சைஸ் என்ன, நம்ம லென்த் இருக்குல்ல, எண்ட் லென்த் இன்ட் L is equal to nums dot length. ஸோ இதை நம்ம என்னன்னே வச்சுப்போம், ஏன்னா இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் என்னன்னே இருக்கட்டும். ஸோ இந்த n டிவைடட் பை 32 ப்ளஸ் 1, ஏன்னா n வந்து 32 வந்து கரெக்டாக டிவைட் பண்ணாது சில டைமில், ப்ளஸ் 1 கரெக்டாக. ஸோ எவ்வளோ நம்பர் இருந்தாலும் எனக்கு அத்தனை பிட்ஸ் தான் தேவை, கரெக்ட்? ஓகே, நான் வெறும் 8 மட்டும் போட்டேன்னு வச்சுக்கேன், என்ன நான் அப்படியே போட்டேன்னா 8 இன்ட்டு 32 அத்தனை பிட்ஸ் அலோகேட் ஆகிடும். ஏன்னா ஒரு இந்த இன்டிஜருக்கு 32 பிட்ஸ் இல்லை. ஸோ எனக்கு ஆனால் ஸோ இப்போ நான் வெறும் நியூ இன்ட் ஆஃப் 8 போட்டேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு எத்தனை பிட்ஸ் அலோகேட் ஆகும்? இது 8 இன்டிஜர்ஸ் இல்லை, ஒரு இன்டிஜருக்கு 32 பிட்ஸு. அப்போ மொத்தமாக 8 இன்ட்டு 32 பிட்ஸ் அலோகேட் ஆகும். எனக்கு 8 பிட்ஸ் தான் வேணும், அதனால் டிவைட் பை 32 போடுறேன். டிவைட் பை 32 போடலாம். அப்படி இல்லைன்னா சி எனி நம்பர் யூ டிவைட், ரைட்? சப்போஸ் தான் 4 கரெக்டாக, 8 கரெக்டாக, 8 நீ டிவைட் பை 2 பண்ணுறீன்னா ரைட் ஷிஃப்ட் 2 பண்ணுறேன்னு அர்த்தம். ரைட் ஷிஃப்ட் 1 பை 1 பண்ணுறேன்னு அர்த்தம் டிவைட் பை 2னா. இப்போ இது 8 8 4 2 1, இது 8ஓட பைனரி. டிவைட் பை 2 போரு, டிவைட் பை 2வும் ரைட் ஷிஃப்ட் 1ம் சேம். அப்போ 32 டைம்ஸ் நீ டிவைட் பண்ணணும், 32 டிவைட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும்? 32 என்னது? 2 பவர் 5 தான் 32, கரெக்டா? அப்போ 32 டிவைட் பண்ணுறதும் 5 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதும் சேம். நீ இந்த ரைட் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணினா உனக்கு கோட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 32 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் ஷிஃப்ட் by 5.
ஸோ போத் ஆர் சேம். 2 பவர் நம்பரால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ ரைட் ஷிஃப்ட் பை அந்த 2 பவரை போட்டுடலாம். அதேமாரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதான் அந்த பிட் மேப். ஸோ இந்த பிட் மேப்பை முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அவுட்புட் வேணும்ல, அவுட்புட்டுக்கு we will have list of integer result new of array list அவுட்புட்டும் போயாச்சு. ஓகே, இப்போ ஒரு நம்பராக போகிறோம். ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டுக்கு நான் போகணும். ஓகே, கரஸ்பாண்டிங் பிட்டுக்கு நான் எப்படி போவேன் அப்படின்னா, எனக்கு முதல்ல அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரியணும். கரெக்டாக இண்டெக்ஸ், ரைட்? இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அது என்ன நம்பர் என்ன இருக்கலாம், 1ல இருந்து 8 வரைக்கும் தான் இருக்கலாம். கரெக்ட்? ஸோ how I will go to the corresponding index, எனக்கு முதல்ல எத்தனை பிட் இருக்கு? லெட்ஸ் டேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ நீ 100 பிட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்க. ஓகே, 100 பிட்ஸ் இருக்கு. இப்போ நான் 62nd பிட்டுக்கு போகணும். அப்போ எந்த இண்டெக்ஸுக்கு போகிறது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1 to 32 வரைக்கும் இருக்கும். ஓகே, செகண்ட் இண்டெக்ஸில் 33லேருந்து 64 வரைக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ என் நம்பரை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸை முதல்ல போகணும் நான். ஓகே, ஸோ என்ன நம்பர் வருதோ டிவைட் பை 32 போட்டோன்னா எனக்கு இண்டெக்ஸ் வந்துடுமா? ஓகே, டிவைட் பை 32 பதிலாக என்ன பண்ணலாம்? ரைட் ஷிஃப்ட் பை 5 போடலாமா? போத் ஆர் சேம். இப்போ அந்த இண்டெக்ஸில் எந்த பிட்டு அது எப்படி எடுப்ப? மாடுலோ பை 32. 32க்கு பதிலாக அந்த கரஸ்பாண்டிங் பிட்டுக்கு மாடுலோ போய் 31 போட்டுடலாம். கரெக்ட்? ரைட். ஸோ இப்போ மாடுலோ எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 32வால் நான் மாடுலோ பண்ணணும். கரெக்டாக 32வால் நான் மாடுலோ பண்ணணும். விச் மீன்ஸ் வாட்? பிட்ஸ் அதெல்லாம் பாரு, 1 2 4 8 பவர் நம்பர் 16 32. கரெக்டா? இப்போ ஏதோ ஒரு நம்பர் நான் 32வால் மாடுலோ பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு 32 விட கம்மியான நம்பர் தான் கிடைக்கும். கரெக்டா? 32வால் மாடுலோ பண்ணால் அப்போ எனக்கு இந்த பிட்ஸு தான் செட் ஆகிருக்கும். கரெக்டாக? மாடுலோ பண்ணால். ஸோ ஒரு நம்பரில் இந்த பார்ட் ஆஃப் த பிட்ஸ் மட்டும் என்ன செட் ஆகிருக்கு அப்படின்னு நான் எடுத்தாலே இட் இஸ் நத்திங் பட் மாடுலோ 32. அதான் தெரியுதா? ஸோ நான் வந்து அந்த நம்பர் மாடுலோ 32 போகிறதுக்கு பதிலாக மாடுலோ 32 போட என்ன வரும்? 30 விட ஒரு கம்மியான நம்பர் வரும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா ஆம்பர்சண்ட் 31 போடலாம். அதாவது அந்த நம்பர் வந்து இதான், இப்படி இருக்குன்னு நம்பர், இதான் நம்பர். ஓகே, 30 விட பெரிய நம்பர். ஓகே, நான் என்ன பண்ணா 31 என்ன, இந்த பிட்ஸ் எல்லாம் செட் டு 1, அதான் 31. அதோட அண்டு பண்ண அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் 0 ஆகிடும். இங்கே இருக்கிற பிட்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்துடும். ஸோ 32ஓட மாடுலோ பண்ணும்போது இதில் லெஸ் தென் 32 தானே வரப்போகுது. விச் இஸ் இந்த பிட்ஸ் செட் ஆகிறது மட்டும் தான் வரப்போகுது. அதை நான் இப்படி கூட போய் எடுத்துக்கலாம் பிட் வைஸாக. ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த பிட் பொசிஷனும் தெரிஞ்சிருச்சு. ரைட்? ரிமைண்டர். இப்போ மாஸ்க் என்ன அப்படின்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் அந்த பிட் பொசிஷன். கரெக்ட்?
இப்போ நான் 62 பார்க்குறேன் அப்படின்னா 62 எந்த இண்டெக்ஸில் இருக்கும் 1 to 31 இந்த இண்டெக்ஸ் டிவைட் பை 32 போட்டோன்னா எனக்கு 33 64 அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும் கரெக்டா இண்டெக்ஸ் 1ல் இருக்கும் இப்போ 32வோட மாடுலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோ 62-வை 32வோட மாடுலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும் 1s are 32 0 3 அப்போ 30th பிட்டை நான் செட் பார்க்கணும் அது செட்டாக இருக்கா அதான் கரஸ்பாண்டிங் இது ஸோ அந்த பிட்டு தான் இது மாஸ்க் கரெக்ட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னுடைய பிட் மேப்பில் அந்த இண்டெக்ஸில் இந்த பிட்டு ஏற்கனவே செட் ஆயிருக்கா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா விச் மீன்ஸ் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நான் அண்டு பண்ணுறேன் கொண்டு போயிட்டு ரிமைண்டர் எடுத்து அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை போய் பார்க்குறேன் அண்டு பண்ணும்போது என்ன ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 32 இந்த பிட்டு 62nd பிட்டு ஏற்கனவே செட் ஆயிருக்குன்னா நான் அதோட போய் அண்டு பண்ணுறேன்ல ஒன்னை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி போய் அண்டு பண்ணுறேன் ஏற்கனவே செட் ஆயிருந்தா என்ன வரும் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வரும் நாட் ஈக்குவல் டு 0 வந்து என்ன அர்த்தம் ஏற்கனவே செட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்போ ஏற்கனவே செட் ஆயிருந்தா I have to add that corresponding num to the என்னோட result dot add of num else அப்படின்னா ஏற்கனவே செட் ஆகலை அப்படின்னா அதை நான் செட் பண்ணணும் எப்படி செட் பண்ணுறது அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு போய் ஆர் ஈக்குவல் டு அந்த கரஸ்பாண்டிங் பிட் மாஸ்க் அவ்வளோதான் ஃபைனலாக என்னுடைய ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும் okay let's see if it works or not okay integer mask okay so நம்ம லாஜிக் படி நம்ம பண்ணிட்டோம் என்னது எத்தனை பிட்ஸ் வேணுமோ லென்த் எத்தனை பிட்ஸ் வேணுமோ அத்தனை பிட்ஸை செட் பண்ணிட்டோம் ஓகே நமக்கு 100 பிட்ஸ் வேணும்னா 100 பிட்ஸ் செட் பண்ணிடுறோம் அப்போ இன்டிஜர் அரேன்றதுனால டிவைட் பை 32 போட்டுக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த கரஸ்பாண்டிங் இப்போ எனக்கு 100 பிட்டு வேணும்னா நான் இன்டிஜர் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் எனக்கு ஒரு இண்டெக்ஸில் 32 பிட்ஸ் வேணும் 2 இண்டெக்ஸில் 64 பிட்ஸ் வேணும் அப்போ 100 இண்டெக்ஸ்னால் 100 பிட்டு வேணும் அப்படின்னா 100 பிட்ஸ் வேணும் அப்படின்னா எத்தனை பிட்ஸ் வேணுமோ 100 டிவைட் பை 32 போடணும் அவ்வளோ இண்டெக்ஸ் இருந்தால் போதும் எனக்கு கரெக்டா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து +1 போட்டுக்கிறேன் ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும் என்ன வேல்யூ வருதோ கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும் அதுக்கு டிவைட் பை 32 போடணும் அதுக்கு டிவைட் 32 பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ரைட் ஷிஃப்ட் பை 5 போட்டுக்கிறேன் அப்புறம் கரஸ்பாண்டிங் பிட் பொசிஷன் வேணும் எந்த பிட்டு அந்த அந்த நம்பர் வந்து எத்தனாவது பிட்டு அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குதோ அதுதான் பிட் பொசிஷன் கரெக்டா இப்போ 72 இருக்குது அப்படின்னா 72 பை 32 என்ன 2 அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 1 to 31 1 to 32 33 to 64 செகண்ட் இண்டெக்ஸு 65 to +32 இது தேர்ட் இண்டெக்ஸு அப்போ 72 எந்த இண்டெக்ஸில் இருக்குது 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது அந்த செகண்ட் இண்டெக்ஸில் எந்த பிட்டில் இருக்குது அதுதான் 72 மாடுலோ 32 மாடுலோ பண்ணுறதுக்கு பதிலாக அண்டு 31 போட்டுக்கிறேன் இப்போ அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை என்ன பண்ணுறேன் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அந்த பிட்டு செட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன் அவ்வளோதான் அந்த பிட்டில் அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு மேப்பில் போய் இதில் போயிட்டு அந்த 72 பிட் செட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன் செட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே என்ன அண்டு பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வரும் செட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைனா போயிட்டு ஃபஸ்ட் டைம் தான் வருதுன்னா அந்த பிட்டை செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஆர் ஈக்குவல் டு போடணும் ரைட் இப்போ இதை கொஞ்சம் ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறது என்னென்னா நீ பாட்டுன்னு போயிட்டே இரு இது கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ வருதோ அந்த இப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன இருக்கும் இப்போ 8 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் வந்து 1 to 8 தான் இருக்கும் அப்போ என்ன வேல்யூ வருதோ அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் எப்படி போக -1 போனால் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்துடும்
இப்போ 8னா 8ஓட இண்டெக்ஸ் என்ன -1 போனால் 7 தான் இண்டெக்ஸ். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0 to 7 தான் இருக்கும். 8 நம்பர்ஸ் இருக்குன்னா கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போயிட்டு அந்த நம்பரை -1 மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ திருப்பி அந்த நம்பர் வச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் போகும்போது -1 இருக்க போகுது. அப்போ ஏற்கனவே வந்திருக்குன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணலாம், ஒரு ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், சேம் வே யூ கேன் டிக்ளேர் அ இன்டிஜர் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் அரே லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to go through all the numbers, right? I is equal to 0, I less than அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் நம்ம செட் பண்ணணும். அவ்வளோதானே, ஒரு நம்பரை பார்க்குறோம், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் போய் -1 பண்ணணும். இதே பண்ணிட்டு போகலாமா, nums கோலன் num கோலன் nums, ரைட். இப்போ நம்ம வேல்யூ எடுக்கும்போது ஆக்சுவல் வேல்யூ எடுக்கணும், கரெக்டாக? ஸோ வேல்யூ எடுக்கும்போது நம்ம math.abs அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம போயிட்டு அதை -1 மாற்றிருக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸு, ரைட்டு. ஸோ இண்டெக்ஸ் என்ன, அது என்ன வேல்யூ இருக்கோ -1 தான் இண்டெக்ஸு. ஸோ இஃப் nums of index is less than 0 அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்குன்னு அர்த்தம் அந்த வேல்யூ, கரெக்டா? கரெக்ட். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ரெஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடணும். எல்ஸ் அப்படி வரலாம் என்ன பண்ணணும், அதை -1 மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன இண்டெக்ஸோ ஃபஸ்ட் டைம் வருது -1 மல்டிப்ளை பண்ண, திருப்பி வந்துச்சுன்னா ஒரு ரெஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிக்கோ. ஃபைனலாக யூ கேன் ரிட்டர்ன் த ரெஸ், கரெக்ட்? res.add, right? Anything else is needed here? That's it, right? Let's try to run and see. Wrong answer. ஓகே, ஒரே ஒரு மிஸ்டேக். நம்ம ஆட் பண்ணும்போது நான் நம்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் நெகட்டிவ் வேல்யூ இருக்கலாம்ல. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ்ட்.